நந்தி நமக்களித்தானே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 5வது அத்தியாயம் ஆத்மலிங்கம். மந்திரம் 1156. இந்த மந்திரத்துல முக்கியமான தத்துவம் என்னன்னா, வெளியிலே தேடுகின்ற இறை பேரொழியை நமக்குள்ளே இருப்பதை உணர முற்படுதல். இந்த வள்ளலார் அருட்பெரும் ஜோதின்னு சொன்னது அததான். புல்லனி சக்தியிலிருந்து மேலே எழுந்து தலை உச்சியில இருக்கக்கூடிய ஓங்காரத்தினுடைய முதல் எழுத்தான ஆ என்கின்ற ஆத்மலிங்கத்தோட அது வெளிப்படணும். ஒரு பெரிய மைசூர் பாக்கு இருக்கு, அதை கொஞ்சம் புட்டு வச்சோம்னா மைசூர் பாக்கு டேஸ்ட் அந்த புட்டு வச்சிக்கின்ற விஷயத்துல இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம், நம்ம உடம்பும் கிள்ளி போட்ட ஒரு பிண்டம். ஒரு கதையோட ஒப்பிடணும் அப்படின்னாக்கா, கஸ்தூரி மானில ஒரு நறுமணம் வீசும். அது வயிற்றிலிருந்து வெளியே வீசக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அது என்ன பண்ணுமா, அந்த வாசனை தங்கிட்டே இருக்கிறத உணராம வெளியே தெரிவிட்டு போடும். அதே மாதிரி இறைவனை உள்ளுக்குள்ள தேட வேண்டும் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய மைய கருத்து. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு 10 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணலாம். நிமிர்ந்து உட்காந்து மூச்சு பயிற்சி செஞ்சு சுழிமுறை மூலமா சமநிலைப்படுத்துறது. அகார தியானம்னு சொல்றது, மூச்சை வெளியிடும் போது அடி வயிற்றிலிருந்து அப்படின்ற ஒளியை எழுப்பி அந்த மாதிரி தியானத்துக்கு செய்யும் போது சோம்பல் நீக்கி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வரும். இப்படியாக செய்யும் போது அந்த மகிழ்ச்சி அப்படின்றது வெளி உலகத்துல இல்ல, மாலையில இல்ல அப்படின்றது நமக்கு உணர ஆரம்பிக்கும். அப்போ உள்முறமாக நாம கவனிப்போம். மகிழ்ச்சியையும் அமைதியையும் வெளி உலகில் தேடாமல் மூச்சு பயிற்சியோடு தெளிவோடு நமக்குள்ளே தேடினால் பேரேலியாக விளங்கும் இறைப்பண்பை ஆத்மலிங்கத்தை நாம் தரிசிக்கலாம் அப்படின்றது இந்த பாடல். நேர் எழுகின்ற சோதியை காணலாம், வான் நேர் எழுகின்ற 50. ஐயா நீங்க பேசுறது கேட்கல. நகேசன் ஐயா, திட்டியாமா உங்களுக்கு கேக்குதுங்களா? பாட்டு போட்டோம், கேக்குதா? எனக்கும் கேட்கல. டைரக்டா ப்ளே பண்ணி பார்க்கலாமோ? நான் ப்ளே பண்ணுவாங்கயா. இப்ப கேக்குதுங்களா? இல்லைங்கய்யா. சரி, ஓகே. இந்த பாடல் 4 வரிய படிச்சிடுறேன், ப்ளே பண்ணலான்னு பார்த்தேன், கேட்கறது நல்லா இருக்கு. ப்ளே பண்ணிட்டு வாங்க. தானேர் எழுகின்ற ஜோதியை காணலாம், வானேர் எழுகின்ற 50 வந்திடின், பூனேர் எழுகின்ற பொற்குடி தன்னுடன், தானேர் எழுகின்ற அகாரம் அதுதானே அப்படின்றது.
இதுல முக்கியமா நாம நான் சொல்ல விரும்புறது இந்த இரண்டாவது வரியில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் வானர் எழிகின்ற 50 அமர்ந்திடம் பாருங்க. இதுக்கு ரொம்ப விளக்கம் ரொம்ப டீப்பா நம்ம போனோம்னாக்கா 50 விதமான எழுத்துக்கள் இருக்குதுங்க. இந்த 50 விதமான எழுத்துக்களும் அச்சரங்கள்னு சொல்றாங்க. இது ஆகாயத்திலிருந்து ஒளி வடிவமாக உற்பத்தி ஆகின்றது. இதுக்கு ஒடுங்குகின்ற இடம் பிரணவ ஓங்காரம், ஓம் என்ற பிரணவ ஓங்காரம்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல மையப்பகுதின்னு பாத்தீங்கன்னா அது குண்டலினி சக்தி இருக்கிற இடத்துலதான் ஓங்காரம் அடங்கி இருக்குது. அந்த குண்டலினி சக்தியிலிருந்து நம்ம ஒவ்வொரு சக்கரமா போகும்போது மொத்தம் அந்த இழைகள் பாத்தீங்கன்னா 50 இழைகள் வரும். மூலாதாரத்துக்கு 4, அப்புறம் சுவாசிச்சானத்துக்கு 6, மணிப்புரத்துக்கு 10, அநாகதத்துக்கு 12, விசுத்திக்கு 16, ஆக்னைக்கு 2, அப்புறமா 4வது 1, மொத்தம் இதெல்லாம் கூட்டினோம்னா 51. இந்த இழைகளுக்கு ஈக்குவலண்டா ஒரு சவுண்ட சொல்றாங்க. ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த அடிப்படை அச்சரங்கள் வா, சு, ச, ச எல்லாமே உங்களுக்கு நெட்ல போனா கூட இருக்குது. நான் கூட அந்த இதுல போட்டிருக்கிறேன். அப்ப அந்த மூலாதாரம் அப்படின்றது தொப்புளுக்குள்ள 4 இழைகள் இருக்குன்னா அதுக்கு 4 விதமான எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப நம்ம போறாங்க. அதை பத்தி டீப்பா பேசணும்னா நமக்கு இந்த தளம் வேற டைவர்ஷன்ல போயிடும். அதனால இந்த தான் நேர் எழுகின்ற ஜோதி அப்படின்னாக்கா குண்டலினி சக்தியில இருந்து சுயமனின் வழியா நாம மேல எழுப்பணும். அது ஜோடி வடிவுல உணரலாம். தியானம் பண்ண அப்படின்றது நமக்கு உணர்த்த வராருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த அண்டசராசரங்கள்லாம் பரவி இருக்கக்கூடிய 5 பூதங்களும் ஆன்மீக உணர்வு கைகூடும். அப்போ தலை உச்சியில சகசிராகாரம் அப்படின்றதுல நம்ம பிரகாசிக்கக்கூடிய இறைவியை சந்திக்க முடியும். அவளோடு இணைந்து ஓங்காரத்தின் முதல் எழுத்தான ஆ வடிவில் ஆத்மலிங்கத்தை வெளிப்படும் போது உணரலாம் அப்படின்றாங்க. இந்த அகாரம் அப்படின்றதுல நமக்கு முக்கியமா வருது. ரொம்ப நுணுக்கம் என்ன அப்படின்னாக்கா அண்டத்தில் உள்ளதே பிண்டம்னு சொல்ற மாதிரி பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்குதோ உடம்புல இருக்குது, அதை நம்ம உணரணும். வெளியே தெரிகின்ற இறைவனை குண்டலினி சக்தி மூலமாக உடலின் உச்சிக்கு அகார ஒளியாகவும் பேரொளியாகவும் தத்துவமாகவும் இருக்கின்றார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கணும். இத நாம அமைதியையும் ஆன்மீகத்தையும் நம்ம போக ஆரம்பிச்சு அப்புறமா தான் நம்ம அந்த பேரு ஒளியெல்லாம் உணர முடியும் அப்படின்றதுதான் எனக்குள்ள வரக்கூடிய ஒரு உணர்தலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சி, அகார தியானம், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ள மனப்பான்மை, இதெல்லாம் நமக்கு நம்மகிட்டே இருக்கின்ற ஆத்மலிங்கத்தை நாம் நிமிர்ந்து அமர்ந்து ஆழமான மூச்சாகிய அகார ஒளியுடன் அதிர்வுகளையும் மகிழ்ச்சியையும் நமக்குள்ள ஏற்பட்டு தெளிவு ஏற்பட்டு திருமலர் கூடும் தத்துவத்தை உணர்வோமாக என்று கூறி தளத்தை மௌரியமாக ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றிங்க ஐயா. மிக அருமையான விளக்கம். மிக தெளிவான விளக்கம் கூட. மிக்க நன்றிங்க ஐயா. அந்த பாடல போடுறேன், ஒரு நிமிஷம். அமர்ந்திடம் தான் நேர் எழுகின்ற சோதியை காணலாம். வான் நேர் எழுகின்ற 50 அமர்ந்திடம் பூனேர் எழுகின்ற பொற்கொடி தன்னுடன் தான் நேர் எழுந்த அகாரமதாமே. பாடல் கேக்கல கௌரிமா. கேக்குறீங்களா? தெரியலையே, என்னன்னு தெரியலங்க. ஆமா.
சரி கிருத்திகாம்மா. வாங்கம்மா. நீங்க வாங்கம்மா. வணக்கம் அம்மா. கண்டினியூ பண்ணுங்கம்மா கிருத்திகாமா. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒருவேளை கிளப் செட்டிங்ஸ் கண்ணா மாறி இருக்கும் அந்த மாத்திரல. அதனாலதான் இப்பெல்லாம் வெளியில இருந்து இது போட்டான்னா நம்மளோட ஆடியோ கேட்கலன்னு நினைக்கிறேன். நன்றி. இன்றைய மந்திரம் அழகேஸ்னையா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. தான் நேர் எழுகின்ற ஜோதியை அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் அது இயல்பாக நடக்கின்ற ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் அதே இதை இன்னொரு விதமாவும் சொல்றாரு. வானேர் எழுகின்ற 50 அமர்ந்திடம் பூநேர் எழுகின்ற பொற்கொடி தன்னுடன் தானேர் எழுகின்ற வகாரமதாமே அப்படின்னு இந்த வகாரத்தை பத்தி சொல்றாரு. இதுல வகாரம் அப்படிங்கறத நம்ம சக்தியா பார்த்திருக்கோம். இத நம்ம சக்தி பேதத்திலேயே பார்த்துட்டோம்னா வகார நாயகி அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த தானேர் எழுகின்ற ஜோதி இது எதனால நடக்கிறது? நேத்திக்கு சொன்னாரு, சக்தி சிவமாகும் தாபரம் தானே அப்படின்னாரு. அப்போ அந்த சக்தி சிவத்தினுடைய ஐக்கியத்தின் மூலமாக, ஏன்னா சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அது எந்த லிங்கம் அப்படின்னும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சிவம் எங்கனம் சக்தியோடு, பின் சக்தியே சிவமாக எங்கனம் சதாசிவமாக மாறுகிறது. அந்த சதாசிவ ரூபம் என்ன? இதெல்லாம் நம்ம வரிசையா பார்த்துட்டே வரோம். அப்போ இப்ப அதன் மூலமாக எழுகின்ற தானேர் எழுகின்ற ஜோதியை காணலாம். எதன் மூலமாக? சக்தி சிவ ஐக்கியத்தின் மூலமாக எழுகின்ற ஜோதி எங்கு நிகழ்கிறது? இது நம்முடைய ஆத்மாவில் நிகழ்கிறது. அப்ப இந்த ஆன்மா பேரண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோடு ஒன்றிணையும் பொழுது என்ன நடக்கிறது? தானேர் எழுகின்ற ஜோதி கிளம்புகிறது. இததான் நம்ம ஒளி தரிசனம், ஜோதி தரிசனம் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப தானேர் எழுகின்ற ஜோதி, அப்ப அதுவே நடக்குது அந்த இடத்துல நம்ம முயற்சி ஒண்ணும் இல்ல, நம்ம காட்டி கூட்டுதல் எதுவுமே கிடையாது. அது எப்படி இருக்கு? அது எங்கிருந்து எழுகிறதாம்? அதான் சொல்றாரு, வானேர் எழுகின்ற 50 அமர்ந்திடம் பூநேர் எழுகின்ற பொற்கொடி தன்னுடன் அப்படின்னு சொல்றது. அப்போ இது எங்க இருந்து நடக்கிறது? வானேர் எழுகின்ற 50 அமர்ந்திடம் அப்படின்றார். அப்போ இந்த வானத்தில் அமர்கின்ற, வானுக்கு நேராக அமர்கின்ற அப்படின்னா மேல் நோக்கி. அப்போ மேல் நோக்கி நிமிர்ந்த சகஸ்ர தலத்தில், ஏன்னா பூ நேர் எழுகின்ற அப்படின்னு ஒரு சில பதிப்புகள்ல பூ தேர் எழுகின்றன்னு இருக்கு, ஒரு சில பதிப்புகள்ல பூ நேர் எழுகின்றன்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? பூநேர் எழுகின்ற அந்த பூநேர் எங்க இருக்கிறது அப்படின்னாக்க வானேர் எழுகின்ற 50 அமர்ந்திருக்கக்கூடிய பூ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 50 அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பூ எது? வான் பார்த்து நிற்கக்கூடிய அந்த பூ எது? நிமிர்ந்த சகஸ்ர தலம். இதெல்லாம் நமக்கு முன்னாடி சொல்லிட்டே வந்தாச்சு. அதோட அங்கிருந்து மாத்திரம் இல்லையா, என்ன சொல்றாரு? பூ நேர் எழுகின்ற பொற்கொடி தன்னுடன். எது பொற்கொடி? நம்முடைய மூலாதாரத்தில் இருந்து எழும்புகின்ற சீந்தல் கொடி போன்ற குண்டலினியை தான் நம்ம இந்த பொற்கொடி அப்படிங்கிற ஒரு வாக்கியம் குறிக்கிறது. இதுவும் புதுசா சொல்லல, நம்ம வரிசையா பின்னாடியில இருந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த பொற்கொடிங்கிற வார்த்தை தேவியை குறிக்கக்கூடிய வார்த்தை, குண்டலினியாக நம்முள்ளே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த சக்தியை குறிக்கக்கூடிய வார்த்தை, இதெல்லாம் நம்ம வரிசையா சொல்லிட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த மாதிரி அங்கிருந்து, அப்போ இது எங்க இருக்கு? பொற்கொடி தன்னுடன். அந்த பொற்கொடி எங்கே போகிறது?
பூநேர் எழுகின்ற பொற்கொடி. அப்ப இங்க மூலாதாரத்துல இருந்து சகஸ்ரதலக்கு கனெக்ட் ஆறுது. அந்த சகஸ்ரதலம் எப்படி இருக்கக்கூடிய சகஸ்ரதலம்? வானேர் எழுகின்ற 50 அமர்ந்திடம். இந்த 50 அமர்ந்திடம் அப்படிங்கிறத 51 அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத்ருகா அக்ஷரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 50 அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல 51 வருகிறது. இந்த 50 அமர்ந்திடம் அப்படின்னு ஒரு புள்ளி வைக்கிறாரு. அப்போ ஒரு குறைவு வைக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அமர்ந்திடம், அதாவது 5 அமர்ந்திடம் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னாக்க, வானேர் எழுகின்ற 50 அமர்ந்திடம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐம்பதம் அமர்ந்திடம், அந்த 5 பதங்கள் 50 அமர்ந்திடம் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த 5 பதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம். பதம்னா சொல் அப்படின்னு நமக்கு புரியும். இந்த 50ம் ஒரே ஒரு பதத்துல அடங்கும். அதை அகம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்குண்டான கணக்குகள் இருக்கு. ஏன் அது சகஸ்ரதலத்துல குறிக்கிறது, இம்மு மூலாதாரத்துல இருந்து எழும்பக்கூடியது, நடுவுல இருக்கக்கூடிய இதயத்துல இருக்கக்கூடியது, அதனால அந்த அகம் அப்படின்னு ஒரு சில உரையாசிரியர்கள் நமக்கு சொல்றாங்க. ஆனால் இந்த 50 அப்படிங்கிற இந்த ஒரு சொல்லானது நம்ம நவம்தரு பேதங்கள்ல அருவுருவ நிலையில இருக்கக்கூடிய சதாசிவத்திலிருந்து மேலே ஏறக்கூடியது அந்த 50 அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல இது நிமிர்ந்த சகஸ்ரதலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா எல்லாமே ஒடுங்கக்கூடியது, எல்லாமே தொடர்புல வரக்கூடிய அந்த சுவிட்ச் பாயிண்ட் சொல்லுவேன்ல, அந்த சுவிட்ச் பாயிண்ட் இருக்கக்கூடிய இடம் எதுதான் அப்படின்னாக்க அந்த வானேர் எழுகின்ற சகஸ்ரதலம். அததான் சொல்றாரு. பூநேர் எழுகின்ற அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது சகஸ்ரதலத்தை குறிக்கக்கூடிய சொல். பொற்கொடியுடன் தானேர் எழுகின்ற வகாரமதாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப வானேர் எழுகின்றது அப்படின்னாக்க மேலே எழும்பி நிற்கக்கூடிய, அப்ப நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த வகாரம், அப்ப சக்தி. அப்ப அந்த சக்தியோடு, அந்த சக்தி தான் யாருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இந்த ஆத்மலிங்கத்தில் எங்கனம் சக்தி நிலையை உணர்வது, எங்கனம் சக்தியாக தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுக்கிறாரு. அதற்காக அங்கே ஏற்படக்கூடிய ஒளி தரிசனத்தில் கிளம்பக்கூடிய நாத சம்மியத்தையும் இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா அக்ஷரம்னு நம்ம எடுத்துட்டாலும் நாத சம்மியம் வந்துடும், அதற்குண்டான ஒலிகள் வந்துடும். இன்னைக்கு லைனையா சொன்ன இந்த 51 அக்ஷரங்களுக்கு உண்டான ஒலிகள் அதெல்லாமே நம்ம எல்லா சக்கரங்களும் பார்த்துட்டு வந்தோம் நம்ம, இல்லைங்களா? அந்த அது என்ன சொல்லுவாங்க, எந்திரங்கள் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அந்த அத்தனை எந்திரத்திலயும் இந்த சக்கரங்களை பத்தின குறிப்புகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம தாண்டி பார்த்துட்டு தான் நம்ம வந்திருக்கோம். சோ அந்த அடிப்படையில அங்க நாத சமயம் வந்துடும். 50னாலும் சொல்லுங்கிற ஒரு இடத்துல பதம் வந்துடும். மொத்தத்துல இது நாத சமயத்தை, ஒளி ஐக்கியத்தை, விந்து நாத சம்மியத்தை குறிக்கக்கூடிய ஒரு மந்திரம். அதை உணரும் பொழுது நாம் எங்கனம் சக்தியாக உணர முடியும் அப்படின்னு நம்மளுடைய ஒரு உணர்தலை, அனுபவத்தை எடுத்து காட்டுறதுக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு திருமூலர் முயல்கிறார். மிக்க நன்றி. ஒரு அற்புதமான மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலைவெளி. நன்றிங்கம்மா. மிக அருமையான விளக்கம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் கொடுத்து நல்ல தெளிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியபெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். Translation. With the golden wine which springs straight from the flower, Siva reminds us Agara that arises there. Therein the yogin could behold the self-illumined light. That is the place where the 50 letters emerging from space abide. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நல்ல விளக்கங்கள் கேட்டாச்சு. அதே புரிதல் தான் எனக்கும் இருக்கு. அங்க அகாரமாக நான் பார்க்குறேன். அகாரமாக எப்போ அகாரம்ங்கிறது ஆதிநாதம் இல்லையா? சிவத்தோட ஆதிநாதம் அடுத்தடுத்த நிலையில
மேனிஃபெஸ்ட் ஆகும்போது தான் இந்த அக்ஷரங்களாக ஒவ்வொரு இதுலேயும் கீழே இறங்கும்போது ஒவ்வொரு அந்த தாமரைகளாக விரியும் போது மேனிஃபெஸ்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து மற்ற அக்ஷரங்களும் இங்கே வருது. ஆதியாக இருக்கிறது அகாரம் நாதம் தான். அந்த நாதம் நமக்கு மூலாதாரம் வரைக்கும் வர்றப்ப ஒவ்வொரு அக்ஷரங்களாக அந்த அந்த நிலையில எப்படி எந்த வைப்ரேஷன்ல எந்த ஆற்றலோட அந்த இடம் இயங்கணும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்க ஒளியாக இருக்கணும். அந்த மாதிரி நம்மளோட உடல் வந்து அமைந்திருக்கு. நம்ம ஆத்மலிங்கம் வந்து மேல இருக்கிறாங்க, ஆதி நாதத்துல இருக்காங்க. நம்ம வந்து இந்த மூலாதாரம் சுவாதிஷ்வரம் இத்தனை அக்ஷரங்களோட இங்க இயங்கிக்கிட்டு இருக்கோம். இத்தனை விதமான வைப்ரேஷன் நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து மேல போய் அந்த அகார ஆதி நாதத்தை தொடும்போது நம்ம உணர்றது தான் ஆத்மலிங்கமாக இருக்கும். அதுக்கு அந்த குண்டலினி சக்தி நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி தேவி நம்மளை வந்து இந்த அனைத்து 50 அக்ஷரங்களையும் தாண்டி கொண்டு போய் நம்மளை அங்க அகாரத்துல ஆதி நாதத்துல நம்மளை கொண்டு போய் விடும்போது தான் நமக்கு அது புரிய வரும் அப்படின்னு இங்க சக்தியை பத்தி சொல்றதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது அது சொல்ற மாதிரி இங்க 50 அக்ஷரங்களாகவும் பார்க்கலாம். 50ங்கிறது மூலாதாரத்துல 4 இருக்கும். அந்த மூலாதாரத்தை இயக்கிறதுக்கான 4 அக்ஷரங்கள், அதுக்கான அனைத்து விஷயமான வைப்ரேஷனோ ஆற்றலும் என்னெல்லாம் தேவையோ அதுக்கானதாக ஒரு 4 கொடுத்துருக்குறாங்க. சுவாதிஷ்டானம்லாம் 6, மணிப்பூரகத்துல 10, அநாகத்துல 12, விஷுதியில 16, ஆக்னியில 2, மொத்தம் டோட்டலா பார்த்தீங்கன்னா 50 வரும். இந்த அக்ஷரங்கள்லாம் தாண்டுனாதான் நம்மளால ஆதி நாதத்தை தொட முடியும். முழுமையான சுத்தமான அந்த தூய நாதமாக இருக்கிற ஆத்மலிங்க நாதத்தை தொட முடியும். அதுக்கு உதவி செய்யறது வந்து நம்ம குண்டலினி சக்தி இங்க மேலே இந்த மூலாதாரத்திலேருந்து மேலே ஏறும்போது அந்த ஒவ்வொரு அதிர்வையும் சரி செய்து அனைத்து அக்ஷரங்களும் இறைவன் பக்கம் திரும்புறது. இறைவன் பக்கம் இறைவன் அடி இந்த பாடல்ல கூட இருக்கும். முருகரோட பாடல்ல முத்தை திரு பக்தி திருநகை அந்த இதுல கூட சொல்லுவாங்க, அந்த 30 முக்கோடி தேவர்களும் இறைவன் அடி பேணும் போதுதான் நமக்கு அது கிடைக்கும். நமக்குள்ள இருக்கிற அனைத்து விஷயங்களும் இறைவன் அடி சேரணும், இறைவன் அடியை நோக்கணும். ஏன்னா நமக்கு இதை உடலாவும் பார்க்கலாம். இப்போ வந்து கோஷங்களாவும் பார்த்தீங்கன்னாலும் இந்த அன்னமய கோஷத்தை தாண்டணும், மனோமய கோஷத்தை தாண்டணும். அப்படி ஒவ்வொரு கோஷத்தையும் நம்ம வந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி போகணும். பஞ்சபூதங்களாகவே எடுத்துக்கிட்டாலும் இந்த 5 இடத்தையும் நம்ம தாண்டணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தாண்டறதுக்கான யாரு நமக்கு துணையாக இருப்பாங்கன்னா இந்த குண்டலினி சக்தி தான். அந்த குண்டலினி சக்தியும் அந்த இறைவனோட நம்மளோட கவனமும் இந்த 2ம் இருந்தா நம்ம ஒவ்வொன்றுத்தான் நம்மளால தாண்ட முடியும். இன்னைக்கான ஒரு உணர்தல் எனக்கு புரிய வந்தது என்னன்னா, நமக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து என்னென்னமோ செய்யறோம். நம்ம வந்து இந்த மனதையே தாண்ட முடியாம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது இன்னைக்கு புரிய வந்தது. அதாவது எப்படின்னா, ஒரு லேயர் நமக்கு ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த லேயர்னா இப்ப இந்த அன்னமய கோஷத்துக்கு அடுத்தது அந்த மனோமய கோஷத்துல மாதிரி நம்ம எப்படி இருக்கிறோன்றதுக்கு நான் இது எந்த அளவுக்கு வெளில சொல்ல வருதுன்னு தெரியல. ஆனா யாருக்காவது இது ஒருவேளை எனக்கு சொல்ல வர்றதை யாருக்கோ சொல்ல வர ஒரு கருவியா தான் நான் பாக்குறேன். எனக்கு மட்டும் அது சொல்ல வர்றதா இருக்காது. இது யாருக்கோ சொல்ற ஒரு கருவியா எனக்கு இறைவன் கொடுக்குறாரு அப்படின்றதுதான். அதை நான் எந்த அளவுக்கு சொல்றேன்றத ட்ரை பண்றேன். நமக்குள்ள ஒரு இந்த மனதோட லேயர் இருக்கு. இப்ப நீங்க இதை கேட்கும் போதும் உங்க மனதுல ஒரு லேயர் ஓடிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு விரக்தியா இருக்கலாம், ஏதோ ஒரு கவலை, ஒரு கவலையா இருக்கலாம். ஒரு அதாவது இயல்பாவே சொல்றேன் நான். ஒரு விஷயம் நடந்ததுனால ஒரு சந்தோஷம். இப்ப ஒரு சந்தோஷம் வருது அப்படிங்கறதுனால சந்தோஷம் இல்லை. இயற்கையாவே ஒரு லேயர் நமக்குள்ள இருக்கும். ஒரு ஆழ்ந்த கவலையா இருக்கலாம், ஆழ்ந்த ஒரு கோபம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஒரு மயக்க நிலை இருக்கலாம், ஒரு விரக்தி நிலை இருக்கலாம், ஏதோ ஒண்ணு ஒரு லேயர் இருக்கும். அந்த மனோமய கோஷத்தை தாண்டாம நம்ம அதை தாண்டி அறிவு நிலை, ஞான நிலைன்னு அடுத்தடுத்து போகும்போது இந்த லேயரை வந்து தடையா இருக்கு. அந்த லேயருக்கு நீங்க சக்தி கொடுக்கும்போது, இப்ப நீங்க ஜஸ்ட் கண்ணை மூடி உள்ள உங்களை சுத்தி இருக்கிற அமைதி நிலையும் உங்களுக்குள்ள இருக்கிற அமைதி நிலையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட உள்ள போகணும்ன்றது இல்ல, ஃபர்ஸ்ட் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதாவது மனம் எப்படி இருக்குது, அது சந்தோஷமா இருக்கா, அது அமைதியா இருக்கா, அதுல எதுவும் ஒரு லேயர் படிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோன்னா அது
அந்த இடத்துல நம்ம கவனம் கொடுத்து அந்த இடத்துல ஒளி நிரம்புறதா நீங்க தியானம் பண்ணும்போது அந்த லேயரும் கிளியர் ஆகும். அந்த மனமய கோஷத்தையும் நம்மளால தாண்ட முடியுது. அந்த உணர்தல் இன்னைக்கு எனக்கு இறைவன் இங்க யாருக்கும் தேவைங்கிற ஒரு ஒரு ஓட்ட ரேடியோ பாக்ஸை தான் நான் பார்க்குறேன். யாருக்கோ தேவைப்படுது. இந்த ரேடியோ பாக்ஸில் அவர் அதை கொடுக்குறதா நினைக்கிறேன். அது எனக்கும் தேவையான விஷயம்தான். அது மற்றவங்களுக்கு யாருக்காவது தேவையான ஒரு விஷயங்களா இது சேரும் அப்படிங்கிறது. நமக்குள்ள அந்த விஷயத்தையும் நமக்குள்ள போக முடியல நீங்க நினைக்கிறவங்க, உங்க மனம் எப்படி இருக்குன்றது வரைக்கும் போனா கூட போதும். உள்ள போகணுன்றது இல்லை. உங்க மனம் இப்ப எப்படி இருக்குது? நான் அமைதியா இருக்கிறேன். அது வெளி அமைதி உள்ள அமைதியை தாண்டி அந்த மனம் எந்த நிலையில இருக்கு? ஏதோ ஒரு படர்ந்த கவலை அதுல இருக்கா? ஏதாவது ஒரு கோவம் இருக்கா? ஏதாவது ஒரு விரக்தி இருக்கா? இல்ல அமைதி நிலையில ஆனந்த நிலையில தான் நான் வச்சிட்டு இருக்கேனா? என்னோட மனது எப்படி இருக்கு அப்படிங்கிறது, மனதோட லேயர் எப்படி இருக்கு? நான் சும்மா வெளியில இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, உங்களை பாக்குறேன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நீங்களும் நல்லா இருக்க, நல்லா போயிட்டு இருக்கு இப்படி சொல்றோம் இல்லையா? வெளியில இருக்க விஷயத்த வச்சே நம்ம சொல்றோம், பாக்குறவங்கள வச்சே நம்ம சொல்றோம். ஆனா உங்களோட மனதோட லேயர் எப்படி இருக்கு? அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கான மெடிடேஷன் என்னவா இருக்கும்னா, நீங்க உங்க மனதுல போய் உங்க மனதுல என் மனது எப்படி இருக்குன்னு நீங்க கவனிக்க அதுல அந்த கவனத்தோட சக்தியும் அந்த நீங்க எதுல கவனத்தை வைக்கிறீங்களோ அங்கே சக்தி வந்துருவாங்க. சிவம் எங்க போகுதோ சக்தி அங்க வந்துருவாங்க. அந்த சக்தி கூட கூட அந்த மனம் லேயர் உங்களுக்கு தூய்மையாக இருக்கிறதாக நீங்க உணர அந்த மனம் லேயரும் தூய்மை பெறுது. அப்ப நம்ம முழுமையான அமைதியில தான் நம்ம மனதும் இருக்கு, உடலும் இருக்கு. அதை தாண்டி நம்ம குண்டலினி சக்தி அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு எந்த தடை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு புரியப்பட்ட விஷயம். அதே மாதிரியான பாடலும் அதை நம்ம சகச தலத்துக்கு இந்த அக்ஷரங்கள் அனைத்தையும் இந்த அனைத்து வைப்ரேஷனும் இறைவன் பக்கம் திருப்பி நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போய் இறைவனை பிடிக்கணும். அந்த ஆனந்த அமைதி நிலையம் முழுமையா கொண்டு வர்றதுக்கு நம்மளோட கவனத்தை மனதின் மேலையும் வைக்கணும். மனதின் மேல அந்த எந்த நிலையில அது இருக்கு அப்படிங்கிறதுலையும் அதையும் நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. யாராவது வேற ஏதாவது கேள்வி கருத்து உங்களுக்கு இருக்குங்களா? சொல்லலாம். நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற யாரும் எனக்கு காமிக்கல. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.